நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. தமிழகம் முழுவதும் 41 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் ரெய்டு நடத்தி வருகிறார்கள். செந்தில் பாலாஜி மற்றும் அவருக்கு நெருக்கமானவர்கள் குறிவைத்து இந்த ரெய்டு நடத்தப்படுகிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. கரூரில் மட்டும் 6 இடங்களில் இந்த அதிரடி சோதனை மேற்கொள்ளப்படுகிறது. கரூர் கோதை நகரில் இருக்கக்கூடிய கார்த்திக் மற்றும் ரமேஷ் ஆகியோரது வீடுகளிலும் ரெய்டு, ராமேஸ்வரப்பட்டியில் உள்ள செந்தில் பாலாஜியின் வீட்டிலும் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் ரெய்டு மேற்கொண்டிருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் இன்றைய தினம் அதிரடியாக லஞ்ச ஒழிப்புத்துறையினர் 41 இடங்களில் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். இடங்கள்ல அதிகாலையிலிருந்து ரெய்டு மேற்கொள்ளப்படுகிறது. என்ன காரணத்திற்காக, என்ன நோக்கத்திற்காக இந்த ரெய்டு மேற்கொள்ளப்படுகிறது, எங்கெங்க ஏதாவது ஆவணங்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னு பல கேள்விகள் இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு நேரலையில செய்தியாளர் முரளி இணைய இருக்கிறார். முரளி, வணக்கம். 41 இடங்கள்ல ரெய்டு, இதற்கான காரணம் என்ன, நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கிறப்பவே எந்தெந்த இடங்கள்ல இருக்கு அப்படின்றப்போ அப்ப செந்தில் பாலாஜி அவர்களை குறிவைத்து இந்த ரெய்டானது நடத்தப்படுகிறதா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருகிறது. இப்போது வரைக்கும் நடைபெற்ற இந்த ரெய்ட்ல ஏதாவது ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறதா? வணக்கம் கௌதமி. அதாவது திமுகவின் முன்னாள் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜியுடைய இடங்கள், அதே போன்று டாஸ்மார்க் நிறுவனங்களுடைய ஒப்பந்ததாரர்கள் மற்றும் மேலாளர்கள் உட்பட தமிழகம் முழுவதும் 41 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் இன்று காலை 7 மணி முதல் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். அதாவது செந்தில் பாலாஜி முன்னாள் திமுக அமைச்சராக இருந்தபொழுது டாஸ்மாக் துறையில் பல்வேறு விதமான முறைகேடுகள் நடைபெற்றதாக வந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் செந்தில் பாலாஜி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று முன்னாள் IAS விசாகன், அவர் டாஸ்மார்க்கில் மேலாண்மை இயக்குநராக இருந்த பொழுது இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர் மீதும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இன்று காலை 7 மணி முதல் சென்னையில் மட்டும் 14 இடங்கள், தமிழகம் முழுவதும் ஊட்டி, அதே போன்று சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், புதுக்கோட்டை, திருவாரூர் உள்ளிட்ட 41 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் இந்த திடீர் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். சென்னையில் தினந்தோறும் காலை மற்றும் மாலையில் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் MLAக்கள் பேரம் பேசப்பட்ட விவகாரத்தில் செந்தில் பாலாஜியும் அவருடைய சகோதரர் அசோக்குமாரும் கையெழுத்திட வருவார்கள். இந்த நிலையில் இன்று காலை செந்தில் பாலாஜி திருவல்லிக்கேணி காவல் நிலையத்திற்கு வருகை தரவில்லை. மேலும் அவருக்கு தொடர்பான இடங்களில் சோதனை நடைபெறுகின்ற காரணத்தின் பொழுது சென்னையில் இருக்கக்கூடிய இந்த தனியார் நட்சத்திர விடுதி, அதாவது மாரிஸ் நட்சத்திர விடுதி என்று சொல்வார்கள், கத்தீட்ரல் சாலையில் இருக்கக்கூடிய இந்த நட்சத்திர விடுதியில் தான் அவர் தினந்தோறும் தங்கிக் கொண்டு திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் தினந்தோறும் கையெழுத்திட்டு வருகிறார். இந்த நிலையில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள், 3 வாகனத்தில் வந்த அதிகாரிகள் அவர் தங்கி இருக்கக்கூடிய இந்த இடத்தில் தான் தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அதாவது ஏற்கனவே லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அவர் மீதும் மேலாண்மை இயக்குநராக இருக்கக்கூடிய விசாகன் மீது உட்பட பல நபர்கள் மீது, அதாவது ஒப்பந்ததாரர்கள் என பல நபர்கள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது. இந்த நிலையில் அவருக்கு தொடர்பான கரூர், அதே போன்று சென்னையில் இருக்கக்கூடிய இடம் என பல்வேறு இடங்களில் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் திருவாரூர், கரூர், கோயம்புத்தூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு, ஊட்டி, திருவள்ளூர் உள்ளிட்ட பல இடங்களில் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. தற்பொழுது 4 மணி நேரத்துக்கும் மேலாக இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. அது மட்டுமில்லாமல் சோதனையின் முடிவில் எவ்வளவு முறைகேடுகள் நடந்திருக்கிறது என்பது தொடர்பாக தகவல்கள் தெரிய வரும் என அதிகாரிகள் தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கௌதமி, நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163.